உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் உரைநடை மூலமாகவும் நமக்கு சூரியனை உள்ளங்கையில் கொண்டு வந்து தருகிறார். அப்படி தரும்போது அந்த சூரியனை நாம் விளையாட்டு பொருளாக வைத்து கொள்வதா அல்லது நம்முடைய மனசுக்கு வெளிச்சம் தருகின்ற ஒரு பேர் வெளிச்சமாக பார்த்து கொள்வதா என்பது நம்முடைய வாழ்வியலில் தான் இருக்கிறது. சர்க்கஸ் பார்த்துருக்கீங்களா? சர்க்கஸில் என்ன நடக்கும்? பார் விளையாட்டுன்னு ஒன்று நடக்கும் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய கம்பி இருக்கும். அந்த கம்பியில் ஒரு விளையாட்டு வீரர் தொங்கிக்கிட்டே வருவாங்க. அப்புறம் எதிர்பக்கத்தில் இருக்கிற கம்பி விளையாட்டு வீரர் அங்கேருந்து தாவி அந்த பாரை விட்டுட்டு இந்த பக்கம் வருவாங்க. இவங்க அந்த பாரை விட்டுட்டு அந்த பக்கம் போவாங்க. அவர் கையை இவர் பிடித்து தொங்குவார், இவர் கையை அவர் பிடித்து தொங்குவார். அப்புறம் யானை வரும், அந்த மிகப்பெரிய உருவம் யானை. அது தன்னுடைய வல்லமையெல்லாம் மறந்து போய் அந்த சர்க்கஸ்காரர்கள் பழக்கி இருக்கின்ற அந்த வித்தைக்கு பழகி ஒரு சின்ன ஸ்டூலில் ஏறி நிற்கும் தெரியுமா? அது மாதிரி சிங்கம் புலி எல்லாமே வந்து சேரும். அந்த சர்க்கஸ்காரர்கள் கையில் வச்சிருக்கிற கம்புக்கு பயந்து போய் அந்த சிங்கம் புலி எல்லாம் சொல்கிறதெல்லாம் செய்யும். இது எதுக்குன்னு கேட்குறீங்க? அப்படி உடம்பை வளைத்து பழகுவது பார் விளையாட்டுக்காரர்களுக்கு சுலபமாக இருக்கிறது. தன்னுடைய வல்லமையை தன்னுடைய வீரத்தை மறப்பது யானைக்கு பழகி வருகிறது. சிங்கம் புலி எல்லாத்துக்குமே பழக்கமாகுதுன்னா நமக்கு ஒன்று பழகி இருக்க வேண்டும். அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். எது அப்படின்னா மனசை பழக்குவது. மனிதர்களுடைய மனசை பழக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கஷ்டம். யானையை பழக்கிடலாம், சிங்கம் புலியை பழக்கிடலாம், எல்லாத்தையும் பழக்கிடலாம். நல்லது செய்யுங்கப்பா, அன்பாக இருங்கப்பா அப்படின்னு பழக்கிறது மனிதர்களுடைய மனசுக்கு தான் ரொம்ப கஷ்டம். வள்ளல் பெருமான் என்ன தெரியுமா சொல்கிறாரு? பிறப்பும் வாழ்க்கை நிறைவும் எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் இடைப்பட்ட வாழ்க்கையில் தான் ஏராளமான வேறுபாடுகள். உண்மைதானே அது? இல்லை, யாருமே வேறு விதமாக பிறக்க முடியாது, வேறு விதமாக வாழ்க்கையை நிறைவு செய்யவும் முடியாது. எல்லாருக்கும் அது ரெண்டுமே ஒரே அனுபவம் தான். ஆனால் வாழ்க்கை நடுவில் இருக்கிற அந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் வேறுபாடாக இருக்குது. அந்த ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவோம்ல, மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயும் இருக்குன்னா வாழ்க்கை அப்படி இருக்கிறத தாண்டி நம்முடைய மனசும் அப்படி இருக்குது. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார். நம்ம மனசில் தான் எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் நம்ம சுமந்துட்டு திரிகிறோம். அப்படிப்பட்ட அலைந்துழல்தல் அது தேவையில்லை என்று நமக்கு ஒரு பத்தியில் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறார். கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாமா அந்த பத்திய? சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளறுகிறார்கள். ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என சுற்றுகிறார்கள். ஐயோ, நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினால் அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருப்பேன். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. அதுபோல் தெய்வத்தை உள்ளபடி அனுபவித்தால் அல்லது தெய்வத்தினிடத்தில் பிரியம் வாராது. ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கிய லட்சியத்தில் இருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டு பேருபதேசம் என்கின்ற அந்த உபதேசத்தில் நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய சன்மார்க்கிகளுக்கு சொல்றாரு. அதாவது சமயவாதிகளும் சரி, இறை நம்பிக்கையாளர்களும் திரும்ப திரும்ப ஒரே விதமான வார்த்தைகளை, ஒரே விதமான தத்துவ விசாரங்களை சொல்லி அதை தாண்டி தெய்வம் எங்கே இருக்கிறது என்று சொல்வதாக இல்லை. ஆனால் நீங்கள் அதை தேடி செல்ல வேண்டும். அப்படி தேடி செல்வதற்கு பதிலாக என்னையவே தெய்வமாக கொண்டாடிடுறீங்களே, இது எனக்கு பயமாக இருக்குது என்று அவர் ஒரு மிகப்பெரிய புரட்சியின் விதையை, ஆன்மீக புரட்சியின் விதையை 200 வருஷத்துக்கு முன்னால் நம்முடைய வள்ளல் பெருமான் விதைத்திருக்கிறார். பொதுவாக இப்படியான இறை உணர்வுகளை, இறை தத்துவங்களை உருவாக்குபவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களையே தெய்வமாக வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விடுவார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் அதை விரும்பவில்லை. என்னை இறையாக வணங்காதீர்கள் என்று அந்த ஆணித்தரமான கருத்தை தான் இந்த பேருபதேசத்தில் சொல்லுகிறார்.
பாருங்க, சமயம் தவிர மதங்களில் உள்ள வேதாந்தி சித்தாந்தி என்று பெயரிட்டு கொண்ட பெரியவர்களும் உண்மை அறியாது சமயவாதிகளைப் போலவே ஒன்று கிடக்க ஒன்று உளறுகிறார்கள். நம்ம அவங்கள்ட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறோம். ஆனால் எந்த சமயவாதி கிட்டையாவது, எந்த மதவாதி கிட்டையாவது, எந்த ஆன்மீக பெரியவர்கிட்டையாவது நமக்கு வேண்டிய தெளிவு கிடைக்கிறதா, நம்முடைய கேள்விக்கான பதில் கிடைக்கிறதா என்றால் இல்லை என்ற பதிலைத்தான் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படின்னா அவரவர்கள் புரிந்து கொண்ட அளவுக்குத்தான் அவர்கள் தங்களுடைய உள்ளங்கையிலிருந்து எடுத்து பதிலை நமக்கு கொடுக்கிறார்களே தவிர முற்றிலும் புரிந்து கொண்டவர்கள் என்று யாருமே இல்லை. அதிலும் தவிர அவர்கள் நம்மை குழப்புகிறார்கள் என்று வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறார். அவர்கள் அத்தனை பேரும் ஒற்றை பதிலை சொல்லிவிடலாம். இறை என்பது எது என்றால் அன்பு மட்டும்தான் இறை என்பதை சொல்லிவிடலாம். ஆனால் அதை சொல்லாமல் அவர்கள் திரும்ப திரும்ப நம்மீது பலவிதமான சிந்தனைகளை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்தெல்லாம் மீண்டு வாருங்கள் என்று நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லி தருகிறார். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. ஆதலால் நீங்கள் அது ஒன்றையும் நம்ப வேண்டாம். எவைகளிலும் தெய்வத்தை புறமுகமாக புலப்பட சொல்லவில்லை. தெய்வத்தை தெரிந்து கொள்ளாது இவ்வுலகத்தார் என்னை தெய்வம் என்று சுற்றுகிறார்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல இங்கதான்ப்பா தெய்வம் தோணுச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? இல்லை, எங்கேயுமே சொல்ல முடியாது. புள்ளி குத்தி சொல்லவே முடியாது. இதுதான் தெய்வம், இந்த இடத்துல தான் தெய்வம் நின்றுச்சு, இந்த இடத்துல தான் தெய்வம் படுத்துச்சு, இந்த இடத்துல தான் தெய்வம் உட்கார்ந்துச்சு, யாராலும் எதையும் சொல்ல முடியாது. ஒரு கற்பனை வாதம் தான் எல்லாமே என்பதில் நம்முடைய வள்ளல் பெருமான் தெளிவாக இருக்கிறார். அதனால் அந்த சமயவாதிகள், ஆன்மீகவாதிகள் எல்லோருமே ஒரு கற்பனையை, அந்த தத்துவத்தை நம்மால் உணர முடியாத அல்லது உணர்ந்ததாக நம்பப்படுகின்ற ஒரு தத்துவத்தை பிடித்து கொண்டு அதற்கு இவ்வளவு நூற்றாண்டுகளாக வியாக்கியானம் நடந்து கொண்டிருக்கிறதே, அதிலிருந்து மீண்டு வாருங்கள் என்றால் நீங்கள் உடனே என்னை தெய்வமாக மாற்றிவிடுகிறீர்கள் என்பதை வள்ளல் பெருமான் இந்த பத்தியில் அடுத்து தொடர்றார் பாருங்க. நம் சகோதரர்கள் தெய்வத்தை தெரிந்து கொள்ளாததினாலே அல்லவா நம்மை சுற்றுகிறார்கள் என்று நான் உள்ளும் புறமும் பரிதாபப்பட்டு கொண்டே இருக்கிறேன், இருப்பேன். தெய்வம்னா என்னன்னு தெரியாதனால உடனே நீங்க என்ன பண்ணீங்க, சட்டுன்னு என்ன தெய்வமாக்கி விட்டீங்க. எனக்கு இது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால் உள்ளும் புறமும் நான் வருந்தி கொண்டே இருக்கிறேன், இருப்பேன் என்று தனக்கு தெய்வ நிலை வேண்டாம் என்பதில் வள்ளல் பெருமான் தெளிவாக இருக்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் வேற சொல்றார். தெய்வத்தை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பதார்த்தத்தை அனுபவித்தால் அல்லது அந்த பதார்த்தத்தினுடைய ருசி தெரியாது. ருசி தெரியாத பதார்த்தத்தின் மேல் இச்சை போகாது. உலகத்துல வேற ஏதோ ஒரு இடத்துல மூலையில இருக்கிற ஏதோ ஒரு ஸ்வீட்டு, அதை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாதுங்கிறப்போ அந்த ஸ்வீட்டை நான் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது நினைப்பு வருமா, ஆசை வருமா? இல்லை. அப்ப நமக்கு அறிமுகமான ஒன்றின் மீது தான் நமக்கு ஆசை வரும். அப்படின்னா இந்த இறை என்கின்ற நிலை கூட நமக்கு அறிமுகமாகவில்லை, இன்னமும் நமக்கு உணரவே இல்லை. அது உணர்வதற்குரிய ஒரு வழிதான் அன்பு செய்தல், உணர்வதற்குரிய ஒரு வழிதான் ஜீவகாருண்யம் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்லி தர்றார். அது கூட ஒரு ஒற்றை வழி என்பதாக இல்லாமல் இதுவும் ஒரு வழியாக இருக்கக்கூடும் என்று அந்த ரிலாக்ஸேஷனையே நமக்கு வள்ளல் பெருமான் தர்றார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்களேன். ஆதலால் தெய்வத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்ற முக்கிய லட்சியத்திலிருந்து கொண்டு விசாரம் செய்து கொண்டிருங்கள். தெய்வத்தை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த லட்சியத்திலிருந்து விலகாமல் விசாரம் செய்து கொண்டிருங்கள். அப்ப எப்ப நீங்க தெய்வத்தை உணர்வீர்கள் என்றால், எல்லா மக்களிடமும் எல்லா உயிர்களிடமும் அன்பை மட்டுமே அள்ளி அள்ளி கொடுத்தால், அங்கே தெய்வத்தை உணர்ந்தால், தெய்வத்தை தரிசித்தால் என்ன புலகாங்கிதம் கிடைக்குமோ அந்த புல்லரிப்பும் புலகாங்கிதமும் நமக்கு இயல்பாக கிடைக்கும், தினந்தோறும் கிடைக்கும். தெய்வ தரிசனம் என்பது எப்போதோ கிடைக்கக்கூடிய அதிசயம் இல்லை. தினந்தோறும் வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் நமக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கும். எப்போது என்றால், அன்பை மட்டுமே பிறருக்கு அளித்து கொண்டிருந்தால், ஜீவகாருண்யத்தை மட்டுமே அளித்து கொண்டிருந்தால் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். தினமும் நாம் தெய்வ தரிசனம் பெறலாம், அன்பை அளிப்பதன் மூலமாக. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.